सर्वत्र गोविंदनाम संकीर्तनम गोविंद गोविंद गोपालं द्विभुजं कृष्णं नवनीत करद्वयं ध्यायेत् प्रसन्नवदनं भक्ताभीष्टबलप्रदं. കാവശ്ശേരി ഈശ്വരപട്ടർ ഗ്രാമം ശ്രീ നവനീന്ദ്ര ഗോപാലകൃഷ്ണ സ്വാമിയോട് കുംഭാഭിഷേകം വരപ്പോறது അതിനோட பணிகளெல்லாம் எல்லாருக்கும் காட்டித்தரத்துக்கு வேண்டிட்டாக்கும் நாங்கள் தான் இப்போ வந்திருக்கோம். இது யாகசாலையாக்கும் ரொம்ப பெருசாகவே யாகசாலை கட்டியிருக்கு. இதாக்கும் நம்மளோட யாகசாலையில 13 குண்டங்கள் இருக்கு. ஓரோ குண்டங்களும் ஓரோ பேராக்கும். இது 3 வேதிகை. இந்த வேதிகையிலேயாக்கு நம்மளோட பிரதிஷ்டைகளை அங்கேருந்துள்ள ஆவாகனம் பண்ணிட்டு அந்த குடங்களை எல்லாம் வச்சு கலசங்கள், அந்த கலசங்களுக்காக்கும் பூஜை. அந்த கலசங்கள்லேருந்து கொண்டு போயிட்டு வேணும் நம்ம கும்பாபிஷேகம் பண்றதுக்கு. இந்த யாகசாலையில 13 குண்டங்களாக்கும் மொத்தமா இருக்கு. இங்கேயாக்கும் அவ உட்காந்துட்டு நம்மளோட ஆழ்வார்மார் வந்து பூஜையெல்லாம் பண்ணி நமக்கு கலசத்தை கொண்டு போய் அபிஷேகம் பண்ணுவான். யாகசாலையில நடக்கப்பட்ட நம்மளோட പരിപാടിகள் பார்க்கறதுக்கு அங்க சௌகரியம் குறைஞ்சதுனாக்கா இங்க ஒரு எல்இடி ஸ்கிரீன் வச்சுட்டு இங்க எல்லாருக்கும் சேர் போட்டு அதுலேருந்து பார்க்கறதுக்குள்ள சௌகரியம் நமக்கு பண்ணியிருக்கு. ஏகദേശம் ஒரு 10, 50, 100 பேர் வரை அதுக்குள்ள உட்காரலாம். அவளுக்கு பார்க்கின்ற சௌகரியம் இங்க பண்ணியிருக்கு. ஸ்ரீகோவில் கட்டிட்டு அதுக்கு மேல ஒரு கோபுரம் மாதிரி கட்டியிருக்கோம். இந்த கோபுரம்னாக்கா இதுக்கு மேலே வச்சிருக்கிற இந்த தாழை குடம் வந்து 5 அடியாக்கும் அதனோட ஹைட்டு. நமக்கு அந்த ரெடிமேடாக கிடைக்காததுனால அது உண்டாக்க சொல்லிட்டாக்கும் வச்சிருக்கோம். இது கம்ப்ளீட்டு கிரில்லு போட்டு வெளியிலேருந்து நமக்கு கோவில் காணணுமானாக்கா காணற ரூபத்திலேயாக்கும் அதை செட் பண்ணி வச்சிருக்கு. ஏகദേശம் பணிகள் எல்லாம் கழிஞ்சுட்டு இருக்கு. நமக்கு கோவிலுக்குள்ள போய் பார்க்கலாம். மேலே தசாவதாரம் வச்சிருக்கு. இந்த மூலையில வந்துட்டு கருடாழ்வார் வச்சிருக்கு. தசாவதாரத்தில் தான் மத்ஸ்யம், கூர்மம், அது கழிஞ்சா வராகம், நரசிம்ஹம், வாமனம், அந்த மாதிரி எல்லா அவதாரங்களும் வச்சிருக்கு. இங்கே கோபுரம் பணிஞ்சிருக்கு. ஏகദേശம் ஒரு 10-12 அடி ஹைட்லியாக்கும் கோபுரம் வச்சிருக்கு. നമ്മൾ இங்கே ஒரு சின்ன ஒரு கதவா இருந்தது. அந்த கதவை மாற்றிட்டு நம்ம பெரிய ஒரு கதவாக்கி மாற்றியிருக்கோம். ஆൾക്കാർക്ക് போறதுக்கு சௌகரியமாயிட்டு. நம்ம பெலிக்கல்லு புதுசா வச்சிருக்கோம். இந்த பெலிக்கல்லு புதிய அளவு பிரகாரம் நம்ம கோவில் பெருசாக்கிறது அதுக்கு அனுசரிச்சுட்டு அளவுக்காக வச்சிருக்கு. இந்த பெலிக்கல்லோட மூடியை திறந்ததுனாக்கா அதில் ஒரு நாளம் இருக்கு. அந்த நாளத்துல நவரத்னங்கள், தானியங்கள் எல்லாம் போட்டுட்டாக்கும் அதை பிரதிஷ்டை பண்ண போகிறது. இது வந்துட்டு நவகிரகங்கள் இருத்தப்பட்ட ஒரு கோவிலாக்கும். இங்கே வந்து நவகிரகங்கள்னாக்கா எங்கேயுமே இல்லாத ரூபத்தில், ஆனால் ரொம்ப குறைவாக இருக்கப்பட்ட வாகன தம்பதி சமேதமாக உள்ள நவகிரகங்களாக்கும். அதனோடு எல்லாம் வந்தாயாச்சு. இது பிரதிஷ்டை பண்ணணும். நிலத்துல எல்லாம் போட்டிருக்கிறது ஆத்தாங்குடி கல்லாக்கும். காரைக்குடியிலேருந்து அவாளே வந்து ஆத்தாங்குடி கல் போட்டுட்டு போயிருக்கான். இது வந்து நம்மளோட கோவிலை 650 வருஷம் முன்னால பிரதிஷ்டை பண்ணின நம்ம ஒரு சன்னியாசி இருந்தார். அந்த சன்னியாசியோட பாதமாக்கம் இங்கே வச்சிருக்கு. குருபாதம். குருபாதம்னாக்கா நமக்கு வித்யை அபியசிக்கிறதுக்கு வேண்டிட்டு ஏது ஆൾക്കാർക്കും இங்கே பூஜை பண்ணியிருந்தாக்கா அவளுக்கு வித்யா ஏது படிப்பானாலும் அவளுக்கு முன்னுக்கு வர முடியும். அது மாதிரி உத்தியோக கயத்தங்கள் வரத்துக்கு எல்லாம் நம்ம குருவோட அனுகிரகமான. இது வந்துட்டு நாக சுப்பிரமணியத்தோட பிரதிஷ்டை கோவிலாக்கும். நாக சுப்பிரமணியம் இதுவும் கருங்கல்லே தான் பணிஞ்சிருக்கு. விக்கிரகங்கள் எல்லாம் வந்தாயாச்சு. இது எல்லா ஆத்தாங்குடி கல் தான் போட்டிருக்கு. அது ஓரோன்னும் ஓரோ டிசைனாக்கும் போட்டிருக்கு. நம்ம இனி அடுத்தது பார்க்க போறது ஸ்ரீகோவிலாக்கும். ஸ்ரீகோவில்னாக்கா 16 அடி ஹைட்லியாக்கும் பண்ணியிருக்கு. உள்ளுக்குள்ள வந்து 80 ஸ்கொயர் ஃபீட் ஸ்தலம் நமக்கு உட்கார்றதுக்கு இருக்கு. 2 துவாரபாலகமாக இருக்கா. எல்லாம் கம்ப்ளீட் கருங்கல்ல அந்த படிஞ்சிருக்கு. இதோட சித்திரப்பணினாக்கா நமக்கு ரொம்ப பார்க்கறதுக்கு இருக்கு. இந்த கருடாழ்வார் இருக்கா. 2 வியாழைகள் இருக்கு. இந்த வியாழைகளாக தாங்கிட்டு இருக்கு. இது வந்து விநாயகர் இருக்கார். கணபதி வியாழையோட வாயில உட்கார்ந்துருக்கார். அது கழிந்து இந்த படிகள் தாக்கில அந்த கதவு மாதிரி எல்லாம் பண்ணியிருக்கா. மேலே வந்துட்டு பசு குட்டியும் இருக்கு.
அது கழிச்சு அப்படியே வந்தாச்சுன்னாக்கா ஒரு சங்கு வியாழி சங்கை பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரியாக பண்ணியிருக்கா. இதுவும் நல்ல அழகா ரொம்ப நல்லா பண்ணியிருக்கா. அது கழிச்சு இப்படியே நம்ம வந்தாச்சுன்னாக்கா பதினாறை வாதில் கிழக்கே வாதில்ல 5 தலை நாகத்துக்குள்ள சிவன் உட்கார்ற போலியாக்கும் பண்ணியிருக்கு. அப்போ சிவாம்சவும் கூடி உட்பட்ட ஒரு ரீதியிலேயாக்கும் இது நம்ம பண்ணியிருக்கு. இது இதில் அடிச்சிருக்கிற ஆயில் ஒரு ஸ்பெஷல் ஆயில் ஆக்கும். இந்த ஆயில் மதுரையில் ஜெயசங்கர் சொல்லப்பட்ட லட்சுமி பெயிண்ட்ஸ் அவள் தான் இந்த பெயிண்டிங் ஒர்க்கு பண்ணிட்டு இருக்கா. 1 மாசமா அவள் பண்ணிட்டு இருக்க ஸ்பெஷல் ஆயில் ஆக்கும். ரொம்ப கரெக்டாக ஒரு 10 வருஷத்துக்கு அப்படியே இருக்கிற மாதிரியாக்கவா கேரண்டி பண்ணிட்டு இருக்கா. அப்படியே வந்தாச்சுன்னாக்கா அதான் வியாழியில நாகம் பாம்பு வியாழியில உட்காந்துருக்கு அந்த மாதிரி பண்ணியிருக்கா. வியாழியில இது கஜலட்சுமி மேல கஜலட்சுமி இருக்கு. அதுக்கு கீழே ஒரு வடக்கே வாதில். அந்த வடக்கே வாதில் இருந்தாக்க நமக்கு நாளை இந்த வெள்ளமெல்லாம் பகவானோட வந்ததுனாக்கா போறதுக்குள்ள பணிகள் நடந்துட்டு இருக்கு. இங்க ஹனுமான் கதையோடு கூடி வியாழியில் உட்காந்துருக்க. அப்போ இந்த 4 பாகமும் ரொம்ப அழகா நல்லா பண்ணியிருக்கு. எங்களால் ஆகிற மாதிரி எல்லாம் மேக்சிமம் செய்யறதுக்குள்ள பரிபாடி எல்லாம் பண்ணியிருக்கு. இது 2 பாகத்துக்கு இப்படி நமக்கு கேற மாதிரியாக வச்சிருக்கு. முன்ன நேரிட்டு கேற மாதிரி இருக்குது. ஆனால் 2 சைடு காக்கி 2 துவாரபாலகம் மாதிரிலாம் வச்சு எல்லாம் பண்ணியிருக்கு. மேலே ஒரு ஓடு இருக்கு, அதுக்கு கீழே பூவோடு வச்சிருக்கு. அது சூடு கொஞ்சம் குறைக்கிறதுக்கு வேண்டிட்டாங்க நம்ம அந்த வேலையை பண்ணியிருக்கோம். பின்ன மேலே தாமரையாக்கு ഏറ്റവും மேலே தாமரையோடு ஏதாவது தாமரை விரிஞ்சு இருக்கும். அதுக்கு மேலேயாக நம்மளோட வெள்ளி தாழியை கூட வைக்க போகிறது. அது மேலே ഏറ്റവും மேலே வரும். இந்த ஸ்ரீகோவிலுக்குள்ள நமக்கு பார்த்ததுனாக்கா ஒரு பிரமிடு மாதிரி மேருவோடு ரூபத்திலேயாக்கம் பண்ணணும்னாக்கும் சொல்லியிருக்கா. காரணம் இந்த யோகிகள் எல்லாம் மேலூரியாக்கும் பூஜை பண்றா. இது எரிச்சேத்திரம் ரொம்ப விசேஷமும் சக்தியும் உள்ள ஒரு கஷேத்திரமாகும். அப்போ அந்த ரூபத்திலேயே துறவு வச்சுட்டு ஒரு மேலோடு ரூபத்திலேயாக்கும் இது பண்ணியிருக்கு. ரொம்ப அதிசயகரமான ரீதியிலேயாக்கும் இதனோட பணி நடந்திருக்கு. முழுவன் கருங்கல்ல வச்சுட்டு தான் நம்ம பண்ணியிருக்கோம். நிலத்துல எல்லாம் சிமெண்ட்டுக்கு பதிலாக ஈயம் வச்சுட்டு நம்ம செய்திருக்கோம். அப்போ ரொம்ப நல்ல நிலைக்கு எல்லாம் பணியறதுக்கு நமக்கு பகவான் அனுகிரகத்தில் கழிஞ்சது. கும்பாபிஷேகம் 28ஆம் தேதியாக்கும். 28ஆம் தேதி பகவானை நம்மளுக்கு பிரதிஷ்டை பண்ணி அன்னைக்கு அபிஷேகங்கள்லாம் கழித்து ஆராதனைலாம் பண்ணுவோம். அது கழிஞ்சா 30 நாளைக்கு மண்டல பூஜை உண்டு. மண்டல பூஜைனாக்கா அதனோட பிரத்யேகதை என்ன கேட்டாக்கா எல்லா விதமான துரிதங்களும் பிரம்மஹத்யா பாவம் கூடி தீரும் மண்டல பூஜைக்கு நம்ம ஏற்பாடு பண்ணியிருந்தாக்கா. அப்போது பேரு நட்சத்திரம் சொல்லி மண்டல பூஜை 44 நாளைக்கு நம்மளுக்கு கழிக்கிறதுக்காக பிளான் பண்ணியிருக்கு. அப்போ எல்லாரோட பேர்லையும் நமக்கு அது கழிக்கலாம். உங்கள் குடும்பத்துக்கு ரொம்ப ஸ்ரேயஸ்கரமான ஒரு காரியமாக்கும் இந்த மண்டல பூஜைங்கிறது. கும்பாபிஷேகத்தோ நம்ம கழிக்கிறதுக்கு பதிலாக நம்மளாலேயே ஆகிறத ஒரு செய்கிறதாக்கும் அது. அப்போ அந்த காரியம் நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம். நிறைய மாடுகள் கோசம்ரட்சணம் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கோம். அப்போ அதுக்கு ஸ்தலம் வாங்கணும், கோசாலை கட்டணும், நிறைய மாடுகளுக்கு பரிரட்சை பண்ணணும். இதுக்குள்ள பிளான் எல்லாம் நம்ம மனசில் இருக்குது. அப்போது அதுக்குள்ள காரியங்களும் நம்ம எல்லா ஆൾക്കാരും கூடி சககரிச்சுட்டு பண்ணிட்டுனா நம்ம கோபாலகிருஷ்ணனுக்கு பெரிய ஒரு கோசாலை ஒரு 10-25 மாடு அது மாதிரி எல்லாம் பண்ணிக்கலாம். கோசம்ரட்சணமும் நமக்கு பண்ணணும்னாக்கு நினச்சிட்டு இருக்கோம். எல்லாரோட சகாயமும் சககரணமும் இருந்தால் தான் அதை நடத்த முடியும். அது ஸ்பான்சர்ஷிப் அது நமக்கு பண்ணிக்கலாம். இந்த டோரும் நம்மளோட வடக்கு பாகத்த கதவு இருக்கு, சொர்க்கவாதில் கதவு. சொர்க்கவாதில் ஏகாதசி அன்னைக்கு அந்த வழிக்கு நம்ம பகவானை கத்தி கிராம பிரதர்ஷனம் பண்றோம். அதனோட கதவுகளாக இது பண்ணியிருக்கு. இது கோவில்ல உள்ள வைக்கப்பட்ட கதவுகள். ஸ்ரீகோவிலோட கதவு வெளியில இருக்கு. இது நம்ம ஸ்ரீகோவில் புதிய ஸ்ரீகோவிலுக்குள்ள கதவாக்கம்.
இந்த கதவிലെ கொத்துபணி எல்லாம் இருக்கு. வண்ண கிருஷ்ணனோடு അതുപോലെ ശംഖ് ചക്രം നാമം എല്ലാം இருக்கு. ഇത് പണ്ണിനെ ആശാരി വന്നിട്ട് മുരളി എല്ലപ്പെട്ടവനാക്കും. ഇതാക്കും മുരളി എല്ലപ്പെട്ട ആശാരി. 24 வருஷம் முன்னாலேயும் கோவிலுக்கு வேண்டி பணிஞ்ச ஆசாரியாக்கும். இப்பவும் அவன் தான் பணிஞ்சுட்டு இருக்கான். அவனுக்கும் அந்த மகாபாகியம் கிடைச்சது. ஒரு 2 மாசமா அந்த கோவிலோட ஒர்க் மாத்திரம் தான் பண்ணிட்டு இருக்கான். அப்போது அவனுக்கும் பகவானோட பரிபூர்ணமான அனுகிரகம் கிடைக்கிறதுன்னு நாங்கள் பிரார்த்திக்கிறோம். நீ மேலுக்கு மேல் நிறைய கோவில் பணிகள் எல்லாம் அவனுக்கு கிடைச்சி. ஆனால் கொத்து பணியெல்லாம் அவன் வந்து பணிஞ்சாச்சுனாக்கா பின்ன யாருக்கும் நோ சொல்ல முடியாது. அத்தனை கரெக்டாக அக்குரேட்டாக தான் பண்ணுவேன். ரொம்ப ശ്രദ്ധിച്ച് பண்ணப்பட்டவனாக்கும். அப்போது க்ளீனாக அழகாக பண்ணுவனவன். அப்போ அவனுக்கும் பகவானோட அனுகிரகம் கிடைக்கட்டும் என்று பிரார்த்திக்கிறோம். அது 24 வருஷம் முன்னாலே கும்பாபிஷேகத்துக்கும் அவன் தான் இந்த டோரெல்லாம் நமக்கு பணிஞ்சு வந்தான். அவனே தான் வந்து இது பணிஞ்சுட்டு இருக்கார். கொத்துப்பணியில் ஒரு விதக்தனான ஒரு ஆளாக்கும் பணிஞ்சுட்டு இருக்கார். ஏகദേശம் നമ്മൾ 2.5 വർഷமாக നമ്മൾ இந்த വർக்குக்கு வேண்டி பார்த்து செய்துட்டு இருக்கோம். பகவானோட அனுகிரகத்தில் எல்லாம் நல்ல நிலைக்கு வந்துட்டு இருக்கு. எல்லாரும் கும்பாபிஷேகத்துக்கு வரணும். வந்து பகவானோட அனுகிரகம் எல்லாரும் வாங்கணும்னு மாத்திரம்தான் எங்களுக்கு உங்கள்கிட்ட அபியர்த்திக்கிறதுக்கு உள்ளது. எல்லாரும் வரணும். நம்ம கோவில் நமக்கு பெருசாக்கணும். இந்த மாதிரி ஒரு கோவில் நமக்கு கிடைச்சது மகாபாகியமாக்கும், எதிர்ப்பிரதிஷ்டையாக்கும். நம்ம என்ன பிரார்த்தனை பண்ணினாலும் கையோட பலம் கிடைக்கப்பட்ட ஒரு க்ஷேத்திரமாக்கும், மகாக்ஷேத்திரமாக்கும். இது எங்களோட அனுபவம் சொல்றதாக்குனாக்கா, பாம்பேல ஒரு மாமி இருந்தா. அந்த மாமியோட பேர் சீதா மாமின்னாக்கும். இந்த சீதா மாமி ஒரு ஃபோன் பண்ணினா, இந்த மாதிரி எனக்கு நடக்கிறதுக்கு முடியறதில்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னாவது பண்ண முடியுமா கேட்டுட்டு நம்ம பாலகோவிந்த மாமாவை கூப்பிட்டு சொன்னால், பாலகோவிந்த மாமா நம்ம கோவிலில் தன்வந்திரி ஹோமமும் மிருத்யுஞ்சய ஹோமமும் பண்ணிட்டுனா மாறும் சொல்லிட்டு சொல்லி நம்ம இங்கேருந்து பண்ணினோம். பண்ணி ஒராഴ്ച കഴിயறதுக்குள்ள அந்த மாமிக்கு வாக்கரில் நடக்கிற கண்டிஷன் ஆச்சு. அவள் எங்களை பாம்பேக்கு கூப்பிட்டு அவள் வகையாக 12 லட்சம் ரூபா நமக்கு டொனேஷன் தந்து. அப்போ அவளுக்கெல்லாம் அனுபவம் இப்பவும் அவளுக்கெல்லாம் இருக்குது. அந்த மாதிரி ஒரு மகா க்ஷேத்திரத்திலேயாக்க நம்ம இப்போ கும்பாபிஷேகம் பண்ண போகிறோம். அது நமக்கு ரொம்ப கம்பீரமாயிட்டு நம்ம நடத்தணும். க்ஷேத்திரத்தை இனியும் பெருசாக்கிண்டே வரணும். நிறைய பக்தஜனங்களுக்கு அனுகிரகம் கிடைக்கணும். பகவானுக்கு நிறைய சக்தி வரத்துக்கு வேண்டிட்டு நம்ம நிறைய வழிபாடுகளும் காரியங்களும் எல்லாம் பண்ணி, பகவானே வேத மந்திரங்கள் எல்லாம் பண்ணி, என்ன ஆச்சாரங்கள் உண்டோ அந்த ஆச்சாரங்களை ஒரு அணுவிட மாറ്റാക്കി கரெக்டாக நம்ம செய்துருக்கணும். அப்போ ഉണ്ണി കൃഷ്ണനായാലും 3 ഭാവത്തിലേക്കും ഇരിക്കാൻ. ഒന്ന് വെങ്കടാചലപതിയുടെ ഭാവം, ഒന്ന് വന്നിട്ട് ധന്വന്തരമൂർത്തിയുടെ ഭാവം, ഒന്ന് കുഴന്ത കൃഷ്ണനോട് ഭാവം. இந்த 3 பாவமுள்ள எதிர்ப்பிரதிஷ்டையாக்க நம்ம கோவிலில் இப்போ உள்ளது. அது எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகி எல்லாருக்கும் நல்ல அனுகிரகம் கிடைக்கணும். அதுதான் எங்களோட ஆக்கிரகம்.